श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भगवद्भूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगानायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீருண்டு புழுதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆஸ்திகாலுக்கு அனைக்கு விதமான நமஸ்காரங்கள். இந்த தயாசதகம் என்ற ஒரு அத்புதமான கிரந்தத்தை நாம் அந்த தயாதேவியின் அனுகிரகத்தாலேயும் சுவாமி தேசிகனுடைய திவ்ய கடாட்சத்தினாலேயும் அனுபவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கோம். இதுகாரம் 50 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு அவருடைய அனுகிரகத்தாலே. இந்த 50வது ஸ்லோகத்திலே இந்த தயாதேவியானவள் இந்த யார் விஷயத்திலே சதாச்சாரிய ரூபத்தை அவள் எடுத்துண்டு அவளுடைய திருக்கடைக்கண் பார்வை வைக்கிறாளோ அவள் சத்திரபந்துவை போலே கொடிய பாபிஷ்டனாக இருந்தாலும் வெகு சீக்கிரத்திலே இந்த சீனிவாசனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூதர்களாகிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அசாமர்த்தியம் ஜாஸ்தி, சாமர்த்தியம் இல்லாத குழந்தையா இருந்தா எப்படி அந்த குழந்தையினிடத்திலே அதனுடைய ஜனன மாதாவிற்கு வாத்சல்யாதிகள் ஜாஸ்தி இருக்குமோ அதை போல இந்த தயாதேவியானவள் அந்த மாதிரி பாபம் பண்ணுவாளுக்கும் அவளிடத்திலே ரொம்ப பிரீத்தி வச்சு அவளிடத்திலே சீனிவாசன் வெகு விரைவிலே அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு விஷயத்தை அந்த தேவி பண்றாள் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தாக அந்த ஸ்லோகத்திலே அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் 51வது ஸ்லோகம். அதில் அற்புதமாக சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதிக்ருணோபி ஜந்துரதிகம்ய தயே பவதி அசிதில தர்மசேது பவதி ருச்சிராமச்சிராத் அமிதமஹோன்மிஜாலமதிலம் பவாம் சுருதிம் பவதி விருஷாச்சலேஷபத பத்தன நித்யதனி அப்படின்னு 51வது ஸ்லோகம். அதிக்ருணோபி ஜந்துன்னு ஒரு பதம் போட்டிருக்கார். அது அர்த்தம் என்னன்னா ரொம்பவே அகிஞ்சனான ஒரு ஜந்து. அகிஞ்சனான்னு எதுவும் தெரியாதவன், இடக்கை வளைக்கை தெரியாத ஆட்சியர் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிக்கலாம் நம்ம. ஆனால் ஒன்றுமே தெரியாது, யாரை சேவிக்கணும் யாரை சேவிக்கக்கூடாது, என்ன உபாயம் எந்த உபாயத்துக்கிட்ட நம்ம போகக்கூடாது, இப்படியெல்லாம் ஒன்றுமே தெரியாததான ஒரு ஜந்து. அதிகம்பிய தயே பவதின்னு போட்டிருக்க. அதாவது எப்படின்னா இந்த தயாதேவி இருக்காளே அவன் மிகவும் ரொம்ப அகிஞ்சனான ஜந்து. ஒன்றுமே அறியாத ஒரு ஜந்து கூட ஒரு திருடமானதொரு தர்மசேது ஆகிய பகவான். தர்மசேது அப்படின்னா எந்த ரீதியிலே நாம் எம்பெருமானை அடைந்தால் அந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாயிருப்பான். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியை சாதித்த மாதிரி பிராபிய பிராபகங்கள், அதாவது அடையும் வழியாகவும் அடையும் பொருளாகவும் அவனே தர்மிஷ்டனாக இருக்கான். ஒரு மிகவும் தாழ்ந்த ஒரு ஜந்து கூட
இந்த திருடமானதொரு மகா சேதுவான பகவானை அடைவதற்கு இந்த தயாதேவியானவள் ஒரு அழகான மார்க்கம், ஒரு வழியாக அந்த வழியை தேடி இந்த ஜந்து உன்னை அடையிறது. அது அடைந்து அதிவேகமாக பசி, தாகம், இதெல்லாம் அந்த சம்சாரத்தில் சகஜமான விஷயங்கள். அந்த அபரிமிதமான அலைகளின் கூட்டங்களாலே, அதாவது சம்சார சாகரத்தில் அலைகள் அடிக்கிறதுன்னு சொல்ல வரா. மிகவும் கோரமான சம்சார காலராத்திரி இந்த சமுத்திரத்தை கடந்து விஷாச்சலத்தின் அதிபதியான திருவேங்கடத்தான் இருக்கான் இல்லையா, நம்ம சீனிவாசன் கருணைக்கடல் இருக்கானே, கண்ணன் அடிரிமக்கு காட்டும் வெறுப்பாய் நின்று இருக்கானே, அவன் திருவடியை பத்தனத்தை, அந்த செல்வத்தை அடைந்து நித்தியனாகிறான் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கருத்து இந்த பாசுரத்தில். பவதி விஷாச்சலேச்ச பதபத்தன நித்திய தனின்னு போட்டிருக்கார். என்றுமே நித்தியமானது வேங்கட மலையுடைய அரசன், அவன் திருவடியாகிய பத்தனம் என்னும் நித்தியமான செல்வத்தை உடையவனாக பவதி ஆகிறான் அப்படின்னு தேசிகன ஸ்லோகத்தில் 81ஆம் ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இதுக்குடைய கீழ் தசகம், இது 6வது தசகம் ஆரம்பமான ஸ்லோகம் 51ஆம் ஸ்லோகம். முன் தசங்களே ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சாய்ச்ச சுவாமி தேசிகன் இந்த தசகத்திலே திருவேங்கடமுடையானின் அந்த தயையினிடத்திலே சுவாமி தேசிகன் சரணாகதி பண்ணுறான்னு சாய்க்கிறார். சரணாகதி என்னது சுப்பிரசித்தமான விஷயம். நம் சம்பிரதாயத்திலே சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியிலே 5 இடங்களிலே சரணாகதி பண்ணி காட்டினர். அகலகில்லே நிறையமுண்ட பாசரத்திலே உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னார். அப்புறம் தெய்வநாயகன் விஷயமாக சாதிக்கும் போது, ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதேன்னு சீவரமங்க பாசரத்திலையும் சாய்ச்சிருக்கார். இதே போன்ற இன்னும் 3 இடங்களிலே சரணமாகும் தனதார் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு பின்னாடி திருவாய்மொழி இறுதியிலையும் சுவாமி நம்மாழ்வார் சாய்ச்சிருக்கார். இப்படிப்பட்டதான அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளே சரணம் புகுந்தார். அதுக்கு தயனிடத்துல முதல்ல சரணம் புகுற சுவாமி தேசிகனுங்க இல்லையா. இந்த தசகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, முதல் ஸ்லோகத்திலே தயை சரணம் பற்றும் மார்க்கத்தை காட்டுறாருங்க. 9வது ஸ்லோகத்தில் இந்த மார்க்கத்தை காட்டிய பரம ஆச்சாரிகளாக எதிபதிகள் இருக்கா இல்லையா, யமுனை துறைவன் இத்தியாதி பாஷ்யகாராதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளை ஸ்தோத்திரம் பண்ணி அதனிடத்துல அடுத்த 10வது ஸ்லோகத்திலே தயனிடத்திலே சுவாமி தேசிகன் சரண் புகுகிறார் அப்படி என்பது இந்த தசகத்தினுடைய உபோத்காதமாக அமைஞ்சிருக்கு. நமக்கு மத்தியஸ்தமாக வரக்கூடிய ஸ்லோகங்களிலே சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறாருனாக்கா, கங்கையம் நதி போல கடல்கள் எழில் என்று சொன்னபடி கங்கை இத்தியாதி நதிகள்லாம் கல்லே அதில் மூழ்கி நம்ம பாவத்தை நாம் எப்படி தொலைப்போமோ அதே போல தயா பிரவாகங்கள்லாம் சொல்லிட்டு வர நடுவில். அதற்கு தான் முன்னாடி உபோத்காதமாக பாபிஷ்டகா சத்ரபஞ்சுஷ்ட புண்டரீகஸ்ட புண்ணியகர்த்தோ என்ற ரீதியிலே பாபிஷ்டன்னு சொல்லி அவனுக்கு கூட இந்த தயனோட அனுகிரகத்தாலே சீனிவாசனுடைய திவ்யமான பதம் கிடைக்கிறதுன்னு சொல்லி காட்டி ஆரம்பித்து சொன்னார். ஆச்சாரியனை ஆச்சரிச்சாக்கா எந்த பிரபாவத்தாலே மோஷம் கிடைக்கும்னு காட்டி, சரணாகதிக்கு விஷயம் என்ன ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லி நமக்கெல்லாம் காட்டி போனார். ஒன்றுமே தெரியாமல் இருப்பதான் ஆக்கின், ஒரு கை முதலும் இல்லை என்பதுதான் ஆக்கிஞ்சன்யம் பெரிவா சொல்லித்தரார். இந்த ஆக்கிஞ்சன்யத்தை சில பேர் கார்பண்யம்னு சில பெரிவா சொல்றது உண்டு. அதாவது கார்பண்யமாவது ஆக்கிஞ்சன்யத்தின் நீட்டல் அப்படின்னா, அத்தியந்தமாக கிருப்பணனாக இருப்பன், ஒன்றுமே தெரியல அவனுக்கு, ரொம்ப பாபி, ரொம்ப ஒரு விஷயம் கூட தெரியல, ஒரு மார்க்கமும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த தயாதேவி ஆசிரிச்சுட்டாக்கா
அவன் அதிசீக்கிரத்திலே இந்த சம்சாரமாகிய காலராத்திரியை சம்சாரமாகிய இந்த பெரிய சாகரத்தை தாண்டி எம்பெருமானுடைய பகவானுடைய திருவடி என்ற நித்தியமாக தனத்தை அடைந்து விடுவான்னு சொன்னார். அதிகிருபணகான்னு முதல் பதத்தில் போட்டார். அவாக்கு அதிகிருபணோபி ஜந்துகு அதிகம்ய தயே பவத்தின்னு 51ஆம் ஸ்லோகம் ஆரம்பம். அந்த அதிகிருபணன் கூட இந்த ஆக்கிஞ்சன்யமாகிய விஷயத்தை காட்டி சரணாகதி அனுஷ்டிச்சு அதிலே அனன்ய கதித்துவமாக அவன் இருக்க வேண்டும். நீயே சரணென்று ஆயரஞ்ச அஞ்சாமல், நீ ஒருவன் தான் என்னை ரட்சிக்க முடியும் என்பதை காட்டி அப்பேற்பட்டதான பெருமாள் எப்படி இருக்கானாம், அதிசில தர்மசேது பதவியும் ருச்சிரா அமச்சிராம்னு சாய்ச்சார். ஜந்து அப்படின்னு சொல்லும்போது உபாயத்தில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை என்ற ரீதியிலே இவனுக்கு தான் மோட்சம் இவனுக்கு மோட்சம் இல்லைன்றது கிடையாது. யார் யாருனாம் அந்த தர்மை அந்த மோட்சத்துக்கு உண்டான உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பது பெரியவா வாக்கு. அப்போது இவனுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, இவனுக்கு மட்டும்தான் உண்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லாருக்கும் அந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவாதில் அதிகாரம் இருக்கு. அதற்கு எம்பெருமான் வந்து சேரும் வழியாக சேதுவாகி ஒரு பாலமாக எம்பெருமானம் சம்சாரத்துக்கும் அடையும் மோட்சத்துக்கும் நடுவில் நம்ம இதை தூக்கின் போகிறதுக்கு ஒரு பாரமாக எம்பெருமான் இருக்கான். இந்த பயங்கரமான சம்சாரம் என்னும் பயங்கர சமுத்திரத்தை தாண்டுவதற்கு இந்த தயாதேவியானவளும் எம்பெருமானும் பாலமாக இருந்தால் கொண்டுன்னு போகிறான். தயாதேவி மட்டும் கிடையாதாங்க. எங்கே தயாதேவி இருக்காலும் அங்கே சீனிவாசன் இருப்பார். எங்கே சீனிவாசன் இருப்போன்னு அதுவே தயா குணம் அவனுக்கு. அவள் ரொம்ப இந்த தயாதேவி தயை மோட்சத்திற்கு மிகவும் நெருங்கிய தோழியாக உள்ளபடியாலே இந்த தசகம் பூராவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எம்பெருமானை அடையும் வழியும் எந்த வழியிலே நாம் போய் அடைந்தால் எம்பெருமான் நம்ம திருவடி நமக்கு சாஸ்வதமான திருவடி கிட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்க போகிறார். இந்த தசகத்தில் பாகவதத்தில் வந்து ஸ்ருதி கீதைன்னு ஒரு கட்டம் வருது. அந்த சன்னத் அதை மாதிரி தான் இது இருக்கும். இது இந்த விருத்தம் இதில் சொல்லப்பட்ட விருத்தம் ரொம்ப உருக்கத்தை உடையதாகவும் இருக்கும். அது மெட்டு மாறுறது. சுருக்கமாக சொல்லணும்னா சரணாகதி செய்பவனுடைய பேதமை, ஒன்றும் தெரியாத தன்மை, அதை காட்டுறதுக்கு இது ஒரு அனுரூபமாக இருக்கு அப்படின்னு பெரியவா வந்து அற்புதமாக சொல்கிறா. தர்மசேதுவான பகவானை அடைவதற்கு ஒரு அழகிய பாலம் மார்க்கமாக இந்த தயாதேவி இருந்து இந்த ஜீவாத்மா படும் கட்டங்களெல்லாம் சம்சாரத்திலே படும் கட்டங்களை தாண்டி அவனுடைய சாஸ்வதமான திருவடி பட்டணத்தை அந்த நீங்காத செல்வத்தை அடைவதற்கு இவள் ஒரு முக்கியமான உபாயமாக இருக்கிறாள். அதுதான் நம்ம வந்து சொல்லும்போது இன்னமுத திருமகள் என்று வர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் வந்து அதிகார சங்கத்தில் அந்த குரு பரம்பரை சாரத்தில் காட்டி போந்தார். அதனால இந்த தயாதேவும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து இந்த ஜந்துவாகிய விஷயத்தை எம்பெருமான் திருவடியிலே ஒரு புஷ்பமாக சமர்ப்பிப்பதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கான்னு சுவாமி தேசிகன் இந்த 51ஆம் ஸ்லோகத்தை காட்டி போந்தார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.